மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள். எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாசமும் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதன் வழியாக நற்செய்தி ஒன்றை நாம் கேட்போம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 26 முதல் 32 வரை. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்பதே. அன்பு சகோதரர்களே, ஒரு முடிவுரை ஊருக்கு செல்கிற பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி போவது போல பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், உங்களுக்கு கோபம் வரும், ஆனால் பாவம் செய்யாதிருங்கள். சோதனை வரும், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். கஷ்டம் வரும், அதற்காக திருடாதிருங்கள். தாங்க முடியாத வேதனையில் கெட்ட வார்த்தை பேசாதிருங்கள். உங்களை மீட்பதற்காக தேவன் தந்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகோதரர்களே, வாழ்க்கை என்பது ஒரு கடினமான அனுபவம் தான். இந்த தோல் உடல் இருக்கும் வரைக்கும் சளியும் ஜுரமும் எல்லா வியாதிகளும் இருப்பது போல நம்முடைய மனது எப்போதும் இந்த சமுதாயத்தில் அது கீறி கொண்டும் காயப்பட்டு கொண்டும் புண்ணாகவும் ரணமாகவும் அது இருப்பது வழக்கம்தான். பொறுத்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு என்பது எவ்வளோ கொடியது தெரியுங்களா? பெரும்பாலும் இந்த கசப்பு என்ற அந்த கருத்தை சொல்லாக மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமாக கசப்பு கொள்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். சகலவிதமான கசப்பு. கசப்பில்லாத மனிதனே கிடையாது, குடும்பமே கிடையாது. கணவன் மனைவின் மேலே, பிள்ளைகள் பெற்றோர் மேலே, மாமியார் மருமகள் மேலே, மருமகன் மேலே, முதியவர்கள் சிறியவர்கள் மேலே ஏதோ ஒரு வகையான கசப்பு. அது உள்ளே மறைந்திருக்கிற ஒன்று. அந்த கசப்பு எந்த ஒரு பாவத்தையும் செய்வதற்கு துணையாக சென்றுவிடும். கோபம் எவ்வளவுதான் அடக்கினாலும் திடீரென்று எரிமலை வெடித்தது போல வெடித்துவிடும். மூர்க்கம் கோபத்தை விட அதிகமானது. அது வெடித்து விட்டால் கொலையில் முடியும். மூர்க்கம். கூக்குரல். 10 வீட்டுக்கு இந்த வீட்டு சண்டை கேட்கும். தெருவெல்லாம் நம்முடைய சத்தம் கேட்கும். கூக்குரல் இடுவது பரிசுத்தவான்களுடைய அழகு இல்லை. தூஷணம். தேவனை குறித்து, மனிதர்களை குறித்து, வேதாகமத்தை குறித்து தேவ தூஷணம் சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். மற்ற எந்த துர்குணம், அதாவது கெட்ட பழக்கங்கள், அது குடியாக இருக்கலாம், வெறியாக இருக்கலாம், மாம்ச இச்சைகளாக இருக்கலாம், விட முடியாத பழக்கங்களாக இருக்கலாம். எல்லா விதமான துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. சகோதரர்களே, முடிவில் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து ஒரு உதாரணம் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்தவ மார்க்கம் இந்த உலகத்தில் பிரவேசித்த போது பரலோகத்தில் உள்ள தூதர்கள் எக்காலத்தில் ஊதி தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கேட்கும்படியாக மன்னிப்பை குறித்து புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்கினார். அவருடைய கைகளில் ஆணிகள், அவருடைய கால்களில் ஆணிகள், அவர் தலையிலே முற்கிரீடம், அவர் நிர்வாணமாயிருந்தார். நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று ஏசாயா 53 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய போது பூமிக்கும் வானத்துக்கும் கேட்கத்தக்கதாக இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை எது தெரியுங்களா? லூக்கா 23வது அதிகாரம்
34வது வசனம். அந்த சத்தம் உலகம் முழுவதும் மோதி எதிரொலித்தது. தட் இஸ் வாட் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் என்பது மன்னிப்பின் மார்க்கம். ரட்சிப்பு என்பது மன்னிக்கப்பட்ட அனுபவம். சபை என்பது மன்னிக்கப்பட்டவர்களின் கூட்டம். என் அன்பு சகோதரர்களே, இயேசு என்று சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்தவம் என்று சொன்னால் மன்னிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவத்தினுடைய உயிர் நாடியாக மன்னிப்பு பேசப்பட்டிருக்கிறது. தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். இந்த தொழுகையில் நீங்கள் கேட்க வேண்டிய செய்தி மன்னிப்பின் செய்தி. தேவன் உங்களை எவ்வளவாய் மன்னித்தார் என்று பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். உங்கள் நோய்களை எல்லாம் மன்னித்து தூரமாக்கினார். கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி முதலாவது தன்னுடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை எது தெரியுங்களா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். உலகத்தின் 7 கடல் மீது, தேசங்கள் மீது, சகல இயற்கையின் மீது எல்லா இடங்களிலும் எதிரொலித்த ஒரு வார்த்தை அது. எந்த ஒரு மதத்திலும் பேசப்படாத ஒரு சொல் அது. ஃபாதர் ஃபர்கிவ் தம். இயேசு எந்த சூழலில் அதை சொன்னார் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் பின்னாலே அதை சொன்னார் பார்த்தீங்களா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். சகோதரர்களை, நாம் அங்கே இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மன்னிப்பு தான் மகத்துவமானது, உணர்வுபூர்வமானது, அனுபவபூர்வமானது. நாம் எப்பொழுதுமே மக்கள் மத்தியில் ஒரு பேச்சை கவனிக்கிறோம். ஐ லவ் யூ என்று சொல்கிறதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் திரைப்படங்களில் அதை பேசுவதை நம்ம பார்க்கிறோம். என்னால் சொல்ல முடியல அப்படின்னு தவிக்கிறத, அதை காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது, அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது கஷ்டமான ஒரு அனுபவமா? இல்லை பிரியமானவர்களே. இட்ஸ் வெரி ஈஸி டு சே ஐ லவ் யூ. இட்ஸ் வெரி ஹார்ட் டு சே தட் ஐ ஃபர்கிவ் யூ. நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்வது தான் கடினமான வார்த்தை, சொல்ல முடியாத வார்த்தை. இன்றைக்கு நம்மை சுற்றி சூழுகிற சூறாவளியைப் போல மன்னிக்கப்படாத நம்முடைய உதடு, மன்னிக்க மனமில்லாமல் போன நம்முடைய இருதயம், மன்னிப்பற்ற நம்முடைய ஜீவியம், மன்னிப்பை வழங்காத நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பலவீனமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறார். தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல. இந்த உதாரணம் உங்களுக்கு விளங்கவில்லையா? உங்களுக்கு மன்னிப்பை தேவன் வழங்கி இருக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டாமா? உன் சகோதரன் சகோதரிக்கு, உன் தாய் தகப்பனுக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய மூப்பர்களுக்கு, உன்னுடைய திருச்சபை தலைவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்க வேண்டாமா? மன்னிக்காத இருதயம் ரட்சிக்கப்படாத இருதயம். உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று பொருளாகிவிடும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தாரே, அவருடைய இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே. இந்த காலையில் பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலன் ஒரு பலிபீடத்தண்டை வந்து ஒரு பலியை கொண்டு வந்து அதன் மீது வைத்து பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாய் நிற்பது போல இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படி, துதியாகிய ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படி, தொழுகை செலுத்தும்படி, காணிக்கைகளை கொடுக்கும்படி முழங்காலில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மனதில் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த ஒரு வார காலத்தில், இந்த கடந்த 1 மாத காலத்தில், கடந்த 1 வருஷ காலத்தில்
ஞாபகப்படுத்தி கொண்டே போங்கள். எத்தனை மன்னிப்பில்லாத இடங்கள் உங்கள் இருதயங்களை மூடி இருக்கிறது என்று கவனியுங்கள். ஏசாயா 59வது அதிகாரம் பக்கம் 865 முதல் வசனம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதாவது மன்னிப்பு இல்லாத, மன்னிப்பு கொடுக்காத மனம் நீங்கள் என்ன செய்தாலும் தேவனிடத்தில் சேர முடியாது. உங்கள் ஜெபங்களை அவர் கேட்க முடியாது. உங்களை அவர் நோக்கி பார்க்க முடியாது. ஒரு பெரும் சுவரை போல உங்களுக்கும் தேவனுக்கு இடையில நடுவாக அது பிரிவினை செய்கிறது. அதனால பாவ மன்னிப்பை தேடாமல் தேவ முகத்தை நீங்கள் தரிசிக்க முடியாது. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த வசனம் உங்களுக்கு விளங்குதா? பலி செலுத்த வந்தவன் பலி செலுத்தும் நேரத்தில் அவனுக்கு ஞாபகம் வருகிறது தன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்ததையும் அதற்கான மன்னிப்பை பெறாததையும் அல்லது மன்னிப்பு கொடுக்காததையும் அவன் நினைவு கூறுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ கொண்டு வந்த உன்னுடைய காணிக்கையை, உன் பலியை அங்கே ஓரமாக வச்சுட்டு நீ வீட்டுக்கு போ, உன் சகோதரனுக்கு மன்னிப்பை கொடு, அல்லது நீ அவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள், திரும்பி வந்து உன் பலியை செலுத்து என்று சொல்கிறார். என் அன்பு தோழர்களே, விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் மன்னிக்க வேண்டியவைகளை மன்னித்து விட்டு அவருடைய சமூகத்திலே சேர்ந்து வாருங்கள். 10 வருடமாச்சு பேசி அவ்வளோ மனக்கடினமா, மன்னிப்பில்லாத இருதயமா, கணவன் மனைவி ஒரே வீட்டிலே பேசாமல் மன்னிப்பில்லாமல் வாழ்கிறார்கள். பிள்ளைகள் பேசுவதில்லை, உறவுகள் பேசுவதில்லை. நாம் செய்த அக்கிரமங்கள் நமக்கு எதிராக இருக்கிறது. மன்னிப்பை நாம் பெறும்போது, மன்னிப்பை நாம் வழங்கும்போது பரிசுத்த ஆவிக்குள் நாம் வருகிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள் வாஞ்சியாக வாசமாயிருக்கிறார். If you do not forgive, the spirit in you is grieved. நீ மன்னிக்காவிட்டால் உனக்குள் வாசமாயிருக்கிற ஆவி துக்கப்படுகிறார், துயரப்படுகிறார். என் அன்பு சகோதரர்களே, சில சமயங்களில் இந்த மன்னிப்பு என்ற அந்த விஷயத்தை பேசும்போது நாமே அதற்கு ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவு வச்சு இதை தான் மன்னிக்கணும், இதெல்லாம் மன்னிக்கக்கூடாது என்று நாமளே ஒரு ஒழுங்குமுறைகளை நம்முடைய மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். பேசும்போது அது விளங்குது, செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். அப்படியானால் நீங்கள் முடிவெடுத்து விட்ட அந்த சம்பவம் மன்னிக்க முடியாத சம்பவமா? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு இளைஞனை குறித்து படிக்கிறோம். அதாவது அந்த இளைஞன் தகப்பனிடத்தில் எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டானே, அதை லேசாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். அந்த இடத்துல எனக்கு சேர வேண்டிய சொத்து என்று அவன் சொல்வது தகப்பன் கொடுக்கிற ஈவு மட்டுமல்ல, அவனுடைய மூதாதையர்களுடைய ஈவையும் சேர்த்து அவன் கேட்கிறான். இட்ஸ் a ஃபேமிலி ஹெரிட்டேஜ். அதை யாரும் கொடுக்க மாட்டார்கள். தந்தை வழியாக வருகிறவர்கள் இஸ்ரவேலர்கள். அவர்களுடைய நாட்டை தந்தையின் தேசம், ஃபாதர்ஸ் லேண்ட் என்று சொல்வார்கள். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படி தான் வாழ்ந்தாங்க.
அந்த இளைய குமாரன் எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு தாரும் என்று கேட்கும்போது அவன் ஒரு புறஜாதியனாக he became a Gentile. He is no more an Israelite. அதான் அதனுடைய அர்த்தம். அதையெல்லாம் இழந்தான், வேசிகளிடத்தில் இழந்தான் என்று படிக்கிறோம். அவனுடைய உடல் கெட்டு போயிற்று, பன்றிகள் மத்தியிலே போய் வேலை செய்தான் என்று படிக்கிறோம். அவனுடைய குணம் கெட்டு போயிற்று, அழுகின உடலுடைய ஒருவனாக, வேலைக்காரனிலும் தாழ்த்தப்பட்டவனாக அவன் திரும்பி வந்தபோது அவனுடைய பாவ கடனை அவருடைய தந்தை அடைத்தார். அதை மறந்தார். என் குமாரன் காணாமற் போனான், இப்பொழுது காணப்படுகிறான். என் குமாரன் செத்து போனான், இப்பொழுது உயிர் பெற்றான் என்று சொன்னார். பாவ கடன்களை அடைப்பது என்பது அதுதான். நீண்ட காலமாக சுலபமாக மன்னிக்க வேண்டிய பாவங்களை, வாயினால் மன்னிக்க வேண்டிய ஒன்றை ஏன் நாம் இவ்வளவு கடினமாக, நாம் ஏன் வாழ வேண்டும்? பாவம் மன்னிப்பு என்பது நம்முடைய வாயின் வார்த்தை தானே. அதற்காக நாம் எந்த உழைப்பையோ செலவையோ செய்வதில்லையே. என் அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாய் திறந்து மன்னிச்சேன்னு சொல்றது அவ்வளோ கடினமான ஒரு விஷயம். அதனால்தான் ஆவியானவர் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். we cannot compromise. நாம் யாரோடும் ஒத்துப்போக முடியாது. மன்னிக்காவிட்டால் நாம் யாரோடு ஒத்துப்போக முடியாது. இந்த காலையில் உங்களுக்கான மன்னிப்பை தேடுங்கள், உங்கள் குடும்பத்திற்கான மன்னிப்பை தேடுங்கள், உங்கள் உறவுகளுக்காக மன்னிப்பை தேடுங்கள், இந்த தேசத்துக்காக மன்னிப்பை தேடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குணநலன்கள் அவைகளுக்காக மன்னிப்பை தேடுங்கள். அவருடைய சமூகத்திலே தொழுகை செய்யும் போது, அவருடைய பலிபீடத்தண்டை பலி செலுத்த வந்தபோது அதை வைத்துவிட்டு போய் மனம் திரும்பி மன்னிப்பு அளித்து விட்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அவ்விதமாக மனதாலே நாம் தாராளமாய் மன்னித்து நம்முடைய இறுதியும் பிழையற்றதாக, கரையற்றதாக, தூய்மை உள்ளதாக இருக்கும்படி அவரை பணிந்து கொள்ளுங்கள். எனவே என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நீங்கள் கேட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு சீரும் சிறப்பும் தந்து மன்னிப்பை அருளுகிறதுனால, மன்னிப்பை கொடுக்கிறதுனால உங்கள் இறுதியும் வசந்தம் அடையவும், புதிதாய் பூத்த பூக்களைப் போலவும், ஜீவனுள்ளதாய் ஓடும் ஒரு நதியைப் போலவும், வெண்மையாய் பனி மூடிய மலையைப் போலவும், ஏகாதமாய் இருக்கிற ஒரு சத்தத்தைப் போலவும், லேசான இருதயமுடைய மக்களாக, பாவ மன்னிப்பின் அனுபவத்தை உடைய மக்களாக, மன்னிக்கிற இருதயமுடைய மக்களாக நீங்கள் வாழத்தக்கதாக இந்த கர்த்தருடைய நாளை ஆசீர்வதித்து உங்கள் தொழுகையை நிறைவேற்றி நீங்கள் செல்லத்தக்கதாக உங்களை நான் அனுமதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த தகப்பனே, நீர் எங்களோடு பேசினீர், எங்களுடைய கோபத்தை குறித்து பேசினீர், எங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து பேசினீர், எங்கள் இருதயத்தில் ஒளிந்திருக்கும் பலவிதமான மன்னிக்கப்படாத குற்றங்களை குறித்து பேசினீர். அப்பா, நாங்கள் உணர்கிறோம், நன்றாக எங்களை வழிநடத்தும், உமது ஆவியினால் எங்களை வழிநடத்தும், திருச்சபையை ஆசீர்வதியும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து,
இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.